வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நெருக்கடிகள், சோர்வுகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தியானிக்கின்ற பொழுது, முதலாவதாக அப்படிப்பட்ட சமயங்களில் கடந்த காலத்தில் கடவுளிடம் பெற்ற நன்மைகளை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். Recall the previous blessings you received from the Lord. இன்றைக்கு இரண்டாவது ஆலோசனை. சோதனையான நேரங்களில் கர்த்தருக்குள் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மீண்டும் உணருங்கள். ரியலைஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் இன் ஹிம். நெருக்கடியான நேரங்களில் நம்மை துவண்டுவிட நாமே அனுமதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் நாம் யார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. என்றைக்கு நாம் இரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ளதாய் வந்துவிட்டோமோ அப்போதே நம்முடைய நிலைமை மாறிவிட்டது. யோவான் 1:12 நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். மத்தேயு 28:20 எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 5:5 ஆண்டவர் நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்காய் வழங்கியுள்ளார். 1 கொரிந்தியர் 3:23 நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். அன்பானவர்களே, ஆண்டவரின் பிரசன்னம், சமாதானம், வல்லமை, ஆறுதல் எப்பொழுதும் நமக்கு உண்டு. நாம் எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்தான் இருக்கின்றோம். எந்த ஒரு காரியமும் அவருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருக்கு தெரியாமல் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே நடைபெறாது. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். அருமையான ஒரு படம். ஒரு கப்பல் கடலில் பெருங்காற்றினால் தத்தளித்து கொண்டுள்ளது. அலைகள் மோதிக்கொண்டுள்ளது. மக்கள் தப்பிப்பதற்காக அங்குமிங்கும் ஓடிக்கொண்டுள்ளனர். ஒவ்வொருடைய முகத்திலும் பயம் தெரிகின்றது. ஆனால் அங்கே ஒரு குழந்தை தன் தாயின் மடியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆம், நம் பாதுகாப்பு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதில்தான் அடங்கியுள்ளது. மை சேஃப்டி பிளேசஸ் வேர் ஐ எம் லொக்கேட்டட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பான ஆணி பாய்ந்த கரங்களுக்குள், வல்லமையான கரங்களுக்குள் தான் நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் யார் என்பதை மறந்துவிடாமல் இருக்க, நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்ததான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நம்முடைய பிள்ளைகளை நாம் கைவிடுவோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் மறந்து விடுவோமா? நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்காமல் இருப்போமா? நெருக்கடியான நேரங்களில் பல தடவைகள் சங்கீதம் 48:14 என்னை உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய பரம தகப்பனும் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆம், கடினமான நேரங்களில், சோதனையான நேரங்களில் நாம் யார் என்பதை மறவாதிருப்போம். நாளைக்கும் 3வது ஆலோசனையை பார்க்கலாம். இந்த சிந்தனையோடு, உற்சாகத்தோடு இந்த நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.